ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் ப்ளவுஸ் லைனிங் தான் கட் பண்ண போகிறோம். ஸோ நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னா லைனிங் வித் லைனிங்கோட ஸ்டிச் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம கட்டிங் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு மோஸ்ட் ரிக்வெஸ்ட் வீடியோ இது. ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, ஆனால் என்னால் தான் வீடியோ வந்து போட முடியல. ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வீடியோ லென்த்தாக இருக்குது அப்படின்னு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. 36 இன்ச்சஸோட ப்ளவுஸு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸை நம்ம மார்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எப்படி நம்ம வந்து எடுக்கணும், அளவு எடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ ஒருத்தருக்கு மார்பு சுற்றளவும் இடுப்பு சுற்றளவும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ மார்பு சுற்றளவு ஆஸ் யூஷுவல் 9 இன்ச்சஸ் வந்திருக்கு. ஸோ நாம் அதை 4ஆக டிவைடேட் பண்ணும்போது எவ்வளோ வரும்? நமக்கு 18 வரும். ஸோ 2ஆக டிவைடேட் பண்ணும்போது 18, 4ஆக டிவைடேட் பண்ணும்போது 36. ஸோ 36 இன்ச்சஸ் வருது அப்படின்னா நம்ம எப்போவுமே மார்பு சுற்றளவு அளவு டைரெக்டாக எடுக்கும்போது 36 இன்ச்சஸ் வந்திருக்குன்னா அதை வந்து 4ஆக டிவைடேட் பண்ணி நம்ம கிளாத் மேலே மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ்லேயே எடுத்திருக்கேன் இல்லையா? ஸோ ஹூக் ஸ்டிச் பண்ணியிருக்கிற இடத்துல இருந்து நம்ம ஹார்ம்கோல் கீழே அக்கிளுக்கு கீழே வரைக்கும் அந்த ப்ளவுஸை எடுத்தோம் அப்படின்னா அதோட அளவு வரும் 9 இன்ச்சஸ். ஸோ இன்னைக்கு இந்த ப்ளவுஸை நான் வந்து 2ஆக மடிச்சிருக்கேன். ஸோ 2ஆனா ஃபுல்லாக ஃபோல்டு கிடையாது, நமக்கு எவ்வளோ இன்ச்சஸ் தேவையோ அவ்வளோ இன்ச்சஸ்க்கு மட்டும் நான் மடிச்சுக்கிறேன். ஸோ 9 இன்ச்சஸ் இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நான் வந்து 2 இன்ச்சஸ் விட போகிறேன். ஸோ அதனால ஆஸ் யூஷுவல் 11 இன்ச்சஸ் வரும். ஸோ 11 நம்ம மார்க் பண்ணணும் அப்படின்னால கரெக்டாக அதே அளவில் நான் வந்து மடித்து எடுத்துக்கிறேன். கரெக்டாக 11. ஸோ எக்ஸ்ட்ரா 1 இன்ச் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட ஓகே தான், ஏன்னா நம்ம கட் பண்ணுறோம் இல்லையா? ஸ்ட்ரைட்டாக இருக்குமோ இருக்காதோ கிளாத்து தெரியாது. ஸோ அதனால் நான் வந்து எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு எடுத்துக்கிறேன். ஸோ 11 இன்ச்சஸ் நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். ஸோ எதனால் ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடும் அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஃப்ரண்ட் சைடும் நான் மார்க் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் ஒவ்வொரு விதமாக நம்ம வந்து மார்க் பண்ணுறது பார்த்துருப்போம். ஸோ பாதியாக மடித்து அதை வந்து கட் பண்ணி இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் என்னோடய மெத்தட் இது தான். நான் வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணி இந்த கரை பகுதி இருக்கும் இல்லையா லைனிங் கிளாத்தில், ஸோ அந்த கரை பகுதி வந்து பார்த்திங்கன்னா சைடில் வர மாதிரியும், ஸோ நம்ம லெஃப்ட் சைடில் ஒரு கரை பகுதியும் ரைட் சைடில் ஒரு கரை பகுதியும் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம வந்து மடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா கரை பகுதி இருக்கிற சைடு கிட்ட ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இது எதனால? நம்ம ஸ்ட்ரைட்டாக வர்றதுக்காக ஒரு லைனும் 1/2 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸ் வந்து லைனிங் அட்டாச் பண்ண போகிறோம். பேக் சைடு வந்து லைனிங் அட்டாச் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு 1/2 இன்ச் அளவு தேவை இல்லையா? ஸோ அதனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வச்சு நான் எனக்கு வந்து கட் பண்ணி மார்க் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் வந்து இன்றைக்கி ப்ளவுஸை வச்சு நெக் அகலமும் ஆம்கோலும் இதெல்லாம் எப்படி வந்து மார்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ப்ளவுஸ் வச்சு பாருங்கள். நமக்கு ப்ளவுஸு கீழே அந்த இடுப்பு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வளைஞ்சி வந்திருக்கும். ஸோ வளைஞ்சி வந்திருக்கு அப்படின்றதுனால நமக்கு அது கரெக்டாக இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஸோ அது டாட் பிடிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அதனால தான் அந்த மாதிரி வரும். ஸோ இப்போ நீங்களே பாருங்கள், நான் வந்து சுற்றளவெல்லாம் மார்க் பண்ணிட்டேன். ஸோ ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா சுற்றளவு மார்க் பண்ணாமல் அந்த ப்ளவுஸை வச்சு ஆம்கோல் கிட்ட மார்க் பண்ணி அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக கிளாத் வந்து விடுவாங்க. ஆனால் நான் வந்து இன்றைக்கி சுற்றளவு ஃபுல்லாக மார்க் பண்ணிட்டேன். ஸோ தட் கரெக்டாக தான் வந்திருக்கு. நான் மார்க் பண்ணியிருக்கிறதும் ப்ளவுஸ் வச்சு பார்த்ததும் கரெக்டாக வந்திருக்கு. அந்த கேப் வந்திருக்கு இல்லையா? ஸோ அந்த இடத்துல நமக்கு டாட் வரப்போகுது, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹைட் கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஆம்கோல் கிட்ட மார்க் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸ்ட்ராவாக விடுற 1/2 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கல. ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது ஹைட்டு ப்ளவுஸோட ஹைட்டு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க மெஷர்மெண்ட். அதே மாதிரி ஷோல்டர் கிட்ட மார்க் பண்ணிக்கோங்க. நெக் அகலம் மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா விடுற கிளாத் நான் வந்து மார்க் பண்ணிக்கல. அதே மாதிரி நெக்கோட ஹைட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதையும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போது நான் வந்து பார்க்குறேன் எவ்வளோ இருக்குது, கரெக்டாக இருக்குமா அப்படின்னு. ஏன்னா நமக்கு தெரியும், ஒரு ஐடியா இருக்கும் எவ்வளோ வரணும் ஹைட்டு. ஒரு 14 15 இந்த மாதிரி வரணுமா, இல்லை 13 வரணுமா அப்படின்னு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக 1/2 இன்ச்சு விடலை. ஸோ அதுக்கும் நம்ம அப்புறமா மார்க் பண்ணிக்கலாம். இப்போது நெக்கோட ஹைட்டும் எக்ஸ்ட்ராவாக 1/2 இன்ச்சு விடாமல் ஒரு மார்க் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா விடுற ஹைட் வந்து லென்த் வந்து எப்படி நம்ம வந்து மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற பாருங்கள். இப்போ நான் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். இந்த ஷோல்டர் ஆம்கோல் ரவுண்ட் எடுக்கிறதுக்காக ஸ்ட்ரைட்டாக வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நெக்கோட அகலமும் ஷோல்டரோட அகலமும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ப்ளவுஸில் கரெக்டாக இருந்தாலும் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறமா கரெக்டாக இருக்காது. ஸோ அதனால் நம்ம வந்து கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆம்கோலோட ஹைட் வந்து பார்க்கலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. ஸோ 5.5 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ நான் 5.5 இன்ச்சஸ் வந்து ஃப்ரண்ட் சைடுக்கும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். பேக் சைடுக்கு 5.5 இன்ச்சஸ் இருந்துச்சு இல்லையா? ஸோ அதனால் ஃப்ரண்ட் சைடுக்கும் 5.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 5.5 இன்ச்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆம்கோலோட ஷேப் எடுக்கிறது வந்து 5.5 இன்ச்சஸ். ஸோ எக்ஸ்ட்ராவாக 6 இன்ச்சஸ்க்கு நான் ப்ளவுஸில் மார்க் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா
6 இன்ச்சஸ் இருந்துச்சு. ஸோ 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். அந்த ரவுண்ட் வந்து கர்வ் ஷேப் எடுக்கிறதுக்காக 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடத்துல 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவா இருக்கணும். அது வந்து ஸ்லீவ்ஸ்க்கு அட்டாச் பண்ணும்போது 1/2 இன்ச் இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போது ஆஸ் யூஷுவல் கரெக்டாக நெக் அகலம் ஒரு 2.5 இன்ச்சஸ் இருக்குது. ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சஸ் இருக்குது. நெக் ஆம்கோலோட ஹைட் வந்து 5.5 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் 1.5 இன்ச்சஸ் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடுக்கும் 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி நம்ம அந்த ஆம்கோலோட ரவுண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இது நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதோட ஸ்கேல்ஸ் எல்லாம் நிறையவே வந்திருக்கு. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போது கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் நெக் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நான் வந்து ரவுண்ட் நெக் வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸோட ஹைட் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம ஷோல்டர் கிட்ட இருந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு டாட் இருக்கும் இல்லையா? ஸோ அதை மார்க் பண்ணி நம்ம வந்து லைன் வந்து வரைஞ்சிக்கலாம். ஒரு தடவை பார்த்துக்கலாம் செக் பண்ணி கரெக்டாக இருக்கா அப்படின்னு. ஸோ நான் பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா 14 இன்ச்சஸ் வச்சுருந்தேன். ஸோ 14 இன்ச்சஸ்னால் எக்ஸ்ட்ராவாக 1/2 இன்ச்சஸ் விட்டு 14. ஸோ இதை வந்து பேஸ் பண்ணி டோட்டலாக 14.5 இன்ச்சஸ் வரும். அந்த 14.5 இன்ச்சஸில் 1.5 இன்ச்சஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா 13.5 இன்ச்சஸ் வரும். ஸோ 13 இன்ச்சஸ் எடுத்து நான் ஃப்ரண்ட்டோட ஹைட்டுக்கு வச்சுக்கிறேன். ஸோ என்னோட கேல்குலேஷன் இந்த மாதிரி தான். ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு எப்படி இருக்கோ ஃப்ரண்ட் சைடு அதை விட 1.5 இன்ச்சஸ் கம்மியாக இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா ஒருத்தருக்கு கப் ஷேப் வந்து பெருசாக இருக்கும், ஒருத்தருக்கு சின்னதாக இருக்கும். ஸோ கப் ஷேப் பெருசாக இருந்துச்சுன்னா அந்த ஹைட் வந்து அதிகமாக படுத்திட்டு அந்த கவ் ஷேப் வந்து தனியாக வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த ஹூக் கிட்ட ஸோ அந்த ரவுண்ட் வந்து எடுக்கிறதுக்காக ஹூக்கோட ஹூக் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வி பட்டி இல்லை ஹூக். ஸோ அந்த இடத்துல நான் வந்து ஷோல்டர் கிட்ட இருந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த கவ் ஷேப் எடுக்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கிட்டேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த ஹூக்கோட கிளாத்தெல்லாம் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்து எக்ஸ்ட்ராவாக 1 இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் 1 இன்ச் அளவு எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக 1/2 இன்ச் நான் மார்க் பண்ணுறேன்னா பட்டி பீஸ் ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் நம்ம ஜாயின் பண்ணுற இடத்துல ஷோல்டர் கிட்ட 1/2 இன்ச்சும் அதே மாதிரி நமக்கு அந்த ஆர்ம் ஹோல் கிட்ட 1/2 இன்ச்சும் நெக்ஸ்ட் வந்து பட்டி பீஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சும் அவ்வளோதான். இது மட்டும் கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ளவுஸில் கரெக்டான மெத்தட்ஸ் வந்து கொண்டு வந்துடலாம். ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைடுக்கு எவ்வளோ விட்டுருக்கோமோ அதே அளவு தான் பேக் சைடுக்கு வைக்கணும். அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா ஆர்ம் ஹோல் கிட்ட மாற்றி ஒரு 1/2 இன்ச்சு மாற்றி ஸ்டிச் பண்ணிட்டாலும் நமக்கு சுருக்கம் வரும். அதே மாதிரி டைட்டாக இழுத்து பிடிச்சிக்கும். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். ஸோ கண்டிப்பாக பார்த்து கட் பண்ணுங்கள். ஸோ ஹூக் கிட்ட இவங்களது வந்து சின்னதாக தான் இருக்குது. ஏன்னா இவங்களது ஃப்ரண்ட்டோட நெக் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதனால் ஹூக்கோட ஹைட் வந்து கம்மியாக இருக்குது. அட்டாச் பண்ணும்போது அதாவது பட்டி பீஸ் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போது நான் கட் பண்ணியிருக்கிறது எல்லாமே மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே கட் பண்ணிக்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து சைடில் கட் பண்ணணும். அதுக்கப்புறமா சுற்றளவு மார்பு சுற்றளவு இடுப்பு சுற்றளவெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அதை வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணணும். ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து கட் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஆர்ம் ஹோலெல்லாம் கட் பண்ணிக்கணும். ஸோ மார்க் பண்ணும்போது நம்ம எப்போவுமே மார்க் பண்ணும்போது அந்த 2 கோடு போட்டிருக்கேன் இல்லையா? அந்த ஆர்ம் ஹோலோட ஹைட்டெல்லாம் மார்க் பண்ணி ஸோ அது 2மே கோடு வந்து போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக மட்டும்தான் அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக கிளாத் கொடுத்துருக்கேன் அப்படின்றதுனால அங்கே வந்து ஒரு ஆர்காட் வந்து போட்டுக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி போட்டால் தான் நம்ம ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணும்போது அந்த ஆர்காட் வந்து கரெக்டாக அந்த ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணும்போது நம்ம லைன் போடுறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாம் கட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் வந்து கேட்குறீங்க, ஆனால் என்னால் வந்து அப்லோட் பண்ண முடியல. இந்த வீடியோ எடுக்கும்போதே நிறைய பேர் ஏன்னா மெயின் ரோட்டில் இருக்கேன் இல்லையா? ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டே போகிறாங்க. ஸோ பார்க்குறதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்கேன். என்னமோ இவ பெரிய ஆளா, என்ன இந்த மாதிரியெல்லாம் போடுறா, என்னமோ பண்ணுறா, அந்த மாதிரியெல்லாம் ஒரு பார்வையாக பார்த்துட்டு போகிறாங்க. எனக்கு பின்னாடி எப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ ஃபுல்லாக ஆர்கட்டெல்லாம் கொடுத்துக்கோங்க. கப் ஷேப் எல்லாம் டாட்டெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஸோ எப்படி கொடுக்கணும் அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ்ஸ் வந்து கட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பட்டி பீஸ் வந்து கட் பண்ணுறது நம்ம பார்த்துடலாம். பட்டி பீஸ் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்ட் எடுத்தோம் இல்லையா? ஸோ அதே கிளாத் இருக்கும். ஸோ அதில் தான் நிறைய பேர் இப்போ வரைக்கும் பட்டி பீஸ் வந்து கட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பேக்கோட கிளாத்துக்கு மேலே வந்து ஃப்ரண்ட்டோட கிளாத்தை எடுத்து மேலே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த ஹைட் வந்து எடுக்கணும். 1.5 இன்ச்சு விட்டுட்டு
ஹைட் எடுத்துக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணுறதுனால எக்ஸஸாக கிளாத் வந்து ஃப்ரண்ட் சைடு வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரும். ஆனால் சைடில் மட்டும்தான் வரும். எக்ஸஸாக வந்தால் நம்ம வந்து 4வது டாட்டாக ஒரு டாட் வந்து போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வராது. ஸோ நான் 1.5 இன்ச்சஸ் விட்டு மார்க் பண்ணேன் இல்லையா, பார்த்தேன் இல்லையா, ஸோ அந்த மார்க்கை எடுத்து நான் 3 இடத்துல போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஹூக்கு கிட்ட, அதே மாதிரி செகண்ட் வந்து டாட்டு கிட்ட, நம்ம டாட் ஸ்டிச் பண்ணுறோம் இல்லையா ஃப்ரண்ட் சைடில், ஸோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிவிட்டு சைடில் வந்து ஒரு மார்க் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல நம்ம ஒரு மார்க் பண்ணால் தான் இது வந்து ஹூக் ஸ்டிச் பண்ணுற இடத்துல வரும் அப்படின்னு நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது தெரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லீவ்ஸ் வந்து கட் பண்ணுறது பார்த்துடலாம். ஸோ ஸ்லீவ்ஸ் கட் பண்ணுறதுக்கு நான் வந்து கிளாத் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஸ்லீவ்ஸ் வந்து சின்னதாக தான் இருக்குது. ஸோ ஹைட் வந்து பார்க்கணும் எப்போவுமே. ஃபஸ்ட்டு ஹைட்டு பார்க்கணும். ஃபுல் ஸ்லீவ்ஸாக இருக்குது அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற லைனிங்கை எடுத்து 4ஆக மடித்து 2 ஸ்லீவ்ஸுமே ஒரே தடவை கட் பண்ணி எக்ஸ்ட்ராவாக கிளாத் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஓகே தான். ஆனால் இந்த ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா 2ஆக மடித்து நான் வந்து எடுத்திருக்கேன். ஜாயின் பண்ணுறது வேண்டாம் அப்படின்னு. ஸோ ஜாயின் பண்ணுறது ஸ்டிச்சிங் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இல்லையா, ஸோ அதனால் நான் வந்து 2ஆக மடித்து அதுக்கப்புறமா அந்த சுற்றளவு ஸ்லீவ்ஸோட சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபுல் ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஸ்ட்ரைட்டாக வர்றதுக்காக ஒரு லைன் போட்டு 1/2 இன்ச் வந்து லைன் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஹைட் எடுத்தோம் இல்லையா, ஸோ அந்த ஹைட்டில் இருந்து 3 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. எதனால் 3 இன்ச்சு, அந்த கவ் ஷேப் எடுக்கிறதுக்காக 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ராவாக ஸ்லீவ்ஸ் வந்து அட்டாச் பண்ணுறதுக்காக நான் வந்து மார்க் பண்ணல. ஸோ இப்போ மார்க் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நம்ம வந்து எப்போவுமே ஒரு 5 இன்ச்சஸ் வந்து இந்த ப்ளவுஸோட ஹைட் இருக்குது அப்படின்னா 5.5 இன்ச்சஸ் வந்து எடுத்துக்கணும். ஏன்னா ஷோல்டர் கிட்ட 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதனால் 5 இன்ச்சஸ் இருக்குது அப்படின்னா 5.5 இன்ச்சஸ் எடுக்கணும். 6 இன்ச்சஸ் இருக்குன்னா 6.5 இன்ச்சஸ் எடுத்துக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சஸ் ப்ளவுஸ் வந்து இருக்குது. ஸோ நான் வந்து 6 இன்ச்சஸ் வந்து எடுத்துக்கிறேன். பார்த்தீங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா. ஸோ இந்த 1/2 இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா எதனால் வரும், நம்ம வந்து ஸ்லீவ்ஸ் வந்து அட்டாச் பண்ணும்போது 1/2 இன்ச் வரும். ஸோ அந்த கவ் ஷேப் எடுக்கிறதுக்காக மட்டும்தான். ஸோ இப்போ ஆஸ் யூஷுவல் இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சஸ் தான் வரும் கீழே. ஸோ அந்த ப்ளவுஸோட ஹைட் அந்த கவ் ஷேப் எடுக்கிறதுக்கு 3 இன்ச்சஸ். ஸோ 6 இன்ச்சஸ். அதில் 1/2 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணும்போது போகும். ஸோ மீதி இருக்கிறது 5.5 இன்ச்சஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஸ்லீவ்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து 1/2 இன்ச்சு விடுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணும்போது, அதாவது லைனிங் வந்து அட்டாச் பண்ணும்போது, மெயின் கிளாத்துக்கு அட்டாச் பண்ணும்போது அந்த 1/2 இன்ச்சு தேவைப்படும், மற்றபடி இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்காட் வந்து எங்கெங்கே கொடுக்கணும், நடுப்பகுதியில் கொடுக்கணும். அதே மாதிரி எக்ஸ்ட்ராவாக கிளாத் விட்டு இருக்கிற இடத்துல 1/2 இன்ச்சு வந்து ஆர்காட் வந்து கொடுக்கணும். ஸோ இப்போது கவ் ஷேப் எடுக்கணும். ஸோ கவ் ஷேப் வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் அந்த 1/2 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு மார்க் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அதை எடுத்து நம்ம வந்து மீதி கிளாத் இருக்குது இல்லையா, ஸோ அந்த மீதி கிளாத்துக்கு மேலே வந்து வச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா கிளாத் இல்லாதப்போ நம்ம சைடில் ஜாயின் பண்ணுறத விட இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது கிளாத் வந்து வேஸ்ட் ஆகாது. ஸோ அந்த கிளாத் வந்து வேஸ்ட் ஆகும் நம்ம அந்த மாதிரி கட் பண்ணலன்னா. அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சின்னதாக ஸ்லீவ்ஸ் வந்து குட்டியாக இருந்துச்சுன்னா மட்டும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஆனால் பெருசாக எல்போ ஸ்லீவ்ஸாக இருக்குது, 3/4 இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது கூடவே இந்த வீடியோ வந்து கரெக்டாக இருந்துச்சா, அதே மாதிரி எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருந்துச்சா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணாமல் இருக்காதீங்க. ஸோ ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. டாட்டா. பாய்.